தமிழகத்திற்கு அடித்த அபாயமணையை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னங்க பிரச்சனை அப்படின்னா, மறுபடியும் மழை வரப்போதுங்க. அதுதான் பிரச்சனை. நெறைய இடங்கள்ல சாதாரண ஒரு மிதமான மழை, கனமழையா வந்துட்டு போனா பரவால்ல. இப்போ வரப்போகிற மழை பொழிவு மிக கனமழையா இருக்க போகுது. எப்போ, எந்த தேதியில, எந்த நாள்ல அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஏன்னா மாவட்ட வாரியாக எந்த தேதிகள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழை கிடைக்கும், எங்கெல்லாம் மழை இருக்காது, பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும், எந்த தேதிகள்ல நமக்கு மழை கிடைக்கும் என பல்வேறு உங்களுடைய கேள்விகளுக்கு நமக்கு இந்த வானிலை அறிக்கையில பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும் தான் அதற்கான விடையை நீங்க கேட்க முடியும். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் புயலா, மழையா என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வருகிற டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளிலும் மீண்டும் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக பதிவாகும். தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்போம். அந்த ஸ்டோர் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான் கூட நீங்க வாங்கிக்கலாம். 70%லேருந்து 90% டிஸ்கவுண்ட்ல. சீக்கிரமா போய் வேணும் அப்படிங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. தமிழகத்தில் வருகிற டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளிலும் மீண்டும் படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாக தொடங்கிடும். அப்போ சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு தொடங்கினாலும், குறிப்பாக வட தமிழக கடலோரத்தில் தான் நமக்கு அதிக மழை வாய்ப்பு அடுத்த சுற்று மழை பொழிவில் எதிர்பார்க்க போகிறோம். முதலாவதாக இது நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடியது. கடலோர இடங்கள்ல நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. மழை பொழிவு உறுதியாகி இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். கனமழை மற்றும் மிக கனமழையாக தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை மாத இறுதியில் ஏற்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் புத்தாண்டு ஆரம்பமே மழையோட தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக நமக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் முன்பதாகவே நமக்கு மழை எல்லாமே ஓய்வுக்கு வந்துடும். ஆனால் இந்த முறை கிறிஸ்மஸ் முடிந்ததுக்கு அப்புறமும் மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கிறோம். ஒரு குறிப்பாக கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டத்திலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்க போகுது. டிசம்பர் 30, 31 இந்த 2 தேதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்திலும் வரப்போகுதுங்க. அதுதான் நம்ம திரும்பி சொல்றோம். உள் மாவட்டத்திலும் பலத்த மழை வரும். டெல்டாவில் மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக இருக்கும். சில இடங்களில் மட்டுமே பகுதியாக நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையும், சில இடங்களில் நமக்கு வலுவான தீவிரமான மழை வாய்ப்பையும் எதிர்பார்க்க முடியும். அப்போ கடலோர மாவட்டங்களில் சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி என்று பல்வேறு இடங்களில் மழை பெய்து வந்த நிலையில் அந்த 2 நாட்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் வட தமிழகத்திலும் நல்ல ஒரு தீவிர மழை பதிவாச்சு. வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு, திருநெல்வேலி போன்ற இடங்களில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்ததை பார்த்தோம். இப்போ வரக்கூடிய மழை பொழிவு அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலையும் நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடியதாக நமக்கு அமைய போகுது. டெல்டா மாவட்டத்திலும் ஓரளவு நமக்கு பரவலாக கனமழை இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் குறித்து கொள்ளுங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டத்திலையும் இந்த மாத இறுதியில மறுபடியும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டத்தினுடைய பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 இந்த 3 நாட்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு மழை கிடைக்கும். ஏன்னா இந்த 3 நாளுமே நமக்கு மழை வரக்கூடிய நாட்கள் தான். விட்டு விட்டு மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையுமாக அவ்வப்போது பதிவாகிட்டு போகும். அதனால எந்த தேதிகளில் மழை வரும் என்பதையும் தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி,
சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் குளூர்ல நடுங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு குளுருடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குளுருடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால மழை வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் குளிருடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் இறுதியில ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் தீவிரமாக இருக்கும். மற்றபடி மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசான மழை வாய்ப்பும் அதே மாதிரி மற்ற இடங்கள் குறிப்பாக நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது இந்த மாதம் டிசம்பர் 29 வரைக்கும் பெரிதளவில் கிடையாது. அதுக்கப்புறம் 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் வேணால் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பனிப்பொழிவு உங்களுக்கும் அதிகரிக்கும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமடையும். சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பனிப்பொழிவினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமாக எதிர்பாருங்க. நமக்கு மழை எல்லாமே டிசம்பர் 29 வரைக்கும் பெரிதாக வரப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த டிசம்பர் 30லிருந்து ஜனவரி 1 வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான் மழை பொழிவாக எதிர்பார்க்கிறோம். புதிய வருடத்தின் துவக்கமே மழையுடன் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஜனவரி 1 2026வது வருஷம் முதல் நாளே சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை கண்டிப்பாக வந்திருக்கும். மிதமான மழை கனமழையாக இருந்திருக்கும். அதனால் வரக்கூடிய மழை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே எல்லாமே நம்ம தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த மழை வரும் வரை அதிகாலை பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிக்கும். முழுவதுமாக இருக்கும். குறிப்பாக 14 டிகிரி செல்சியஸ்லேருந்து 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக உள் மாவட்டத்தில் நமக்கு வந்து வெப்பநிலை இருக்குது. இது இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில மாவட்டங்கள் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு மோசமான பனிப்பொழிவாக இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். 3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை வெப்பநிலை இயல்பிலிருந்து குறைய வாய்ப்பு. உதாரணமாக 18 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 13, 14, 15 டிகிரி செல்சியஸ் தான் நிறைய மாவட்டத்தில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் குறைந்து காணப்படுகிறது. சிலர்லாம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அப்போ வெயில் ரொம்ப மோசமா இருக்குமா ப்ரோ? கண்டிப்பா அடுத்த வருஷம் 2026 மே மாத வெயில் பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி ஏப்ரல்லேயே நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிக கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகும். வரலாறுக்கான அந்த வெப்பநிலையும் அடுத்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம். வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வீச போகுது. ஏன்னா அடுத்த வருஷம் கோடை காலங்களில் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வரும்போது இதை பற்றி இன்னும் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நம்ம சேனலில் ஸ்டோரிங்கிற லிங்க் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆகிட்டுருக்கு. ஸ்டோர்னு உங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். அதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். தொடர்ந்து 70%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். சீக்கிரமாக போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.